பரவாயில்லையடா நீங்கள்லாம் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி செகண்ட் லவ் உடைய ஷோ நல்லா தான் வந்து போகுது. நல்லா தான் போகுதா? ஆமாம், நல்லா தான் போகுது. வாங்க வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நடந்திருக்கு. ஸோ உறவு பாலங்கள் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சந்தேகங்கள் அவங்க மேலே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்ம இந்த ஷோக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு நான்லாம் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய விஷயங்களும் வந்து இருக்குது. ஸோ பிக் பாஸ் எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணுவோமோ, அதை விட இந்த செகண்ட் லவ் ஷோ ஓட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது மனதை நெருட வச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது சீன் பை சீன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீன் பை சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூவராக நான் இருக்கேன். ஸோ என்னால் வந்து ஒரு அப்டேட்டராக இருக்க முடியாது. சும்மா இது நான் பேசுனாங்க அது பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு கிடையாது. நம்ம பார்த்ததில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. சும்மா உட்காந்து அதையே நான் திருப்பி சொன்னேன்னா உங்களுக்கு காண்டாகும். நீங்கள் காண்டாமரம் ஆயிடுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் ஃபன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த ஷோ வந்து பார்க்கும்போது ஐய என்ன கருமண்டா இது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். என்ன அசால்ட்டாக வந்து கை கோர்த்துட்டு போகிறாங்க, ஒரே பெட்டில் படுத்துப்பாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த தமிழ் கலாச்சாரத்தை குலைக்க வந்த ஒரு எபிசோட் அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம வந்து டேர்ம் பண்ணியிருந்தோம். ஆனால் இல்லை செகண்ட் லவ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் முதல் லவ்வில் தோற்று போய் இல்லை முதல் லவ் வந்து கூடாமல் இல்லை டைவர்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் அடுத்த லவ்வே போகக்கூடாதா? ஏங்க போகக்கூடாது? நாங்கள் அதுக்காக வந்து ஒரு மேடை அமைச்சு தரோங்க. நாங்கள் வந்து மாமி வேலையை பார்க்குறோம் இல்லை மாமா வேலையை பார்க்குறோம். நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு போங்க. அதில் வந்து இன்றைக்கி பேசுனதெல்லாம் மிச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே தே ஆர் லாங்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்களுடைய கேரக்டரும் வந்து நல்ல பதமாக வெளிப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ இட் வாஸ் வெரி ரெஃப்ரெஷிங். நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் தாராளமாக. நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஷோ ரிவ்யூவே வேணாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஷோ உள்ளே இறங்கும்போது தான் தெரியுது இந்த ஷோவுடைய அடிநாதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸை சார்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட். அதாவது பிக் பாஸ் தான், பிக் பாஸ் குரலில் அந்த மாதிரி எந்த வெங்காயம் இருக்காது சரியா. அதே மாதிரி உருட்ட மாட்டாங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வளைய மாட்டான். அந்த மாதிரி ஒரு தொல்லையே கிடையாது. இதில் நம்மளுக்குள்ள ஒரு லவ் அது வந்து கரெக்டாக இருக்குமா, நம்மளுடைய கேரக்டர் அது வந்து பிரதிபலிக்குது. அதில் யார் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தியா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு. பட் இது போக எப்படி போவோம். அதனால் அந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு வாய், இது நார வாய், அந்த மாதிரி கூட எனக்கு ஆகலாம். நான் இப்போயே சொல்லிடுறேன். ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகும் அந்த ஷோவில். பட் நான் இப்போ பார்த்த வரைக்குமே அகால் துகால் அல்லு கிளம்புது, சில்லறையை செதற விடலாம் அப்படின்ற மாதிரியான ஷோவாக தான் இது இருக்குது. ஏன்னா எல்லாருடைய கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. எக்ஸ்பெக்ட் ஒரு 2-3 பேர், அதை நான் யாருங்கிறத சொல்கிறேன். சரி, லைக்கை போட்டிங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம அசீம் இருக்கார் பாருங்கள், பிக் பாஸில் அவர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் மனுஷன் வந்து இருக்காப்புல. எந்த ஒரு துடிப்பு குறையில, எவனாக இருந்தாலும் சரி என்னடா அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும். கேம்னா வந்து பார்த்தீங்கன்னா 100% அவருடைய டெடிகேஷன் கொடுத்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த ஷோவுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா பெண்களும் வந்து அவர் மேலே வந்து பிக் பாஸை வச்சு வந்து முத்திரை குத்துனாங்க. ஆனால் இன்றைக்கி அவருடைய கான்வர்சேஷன் வித் ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட சூப்பராக வந்து இருந்தது. அதையும் நம்ம பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பேசுகிறது. நான் அதனால் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெங்க்தாக தான் போகும். ஏன்னா இந்த ஷோவுடைய இன்வால்மெண்ட்டுக்குள்ளே விஜித் வந்து உள்ளே இறங்கிட்டாப்புல. அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேசலாம். சரி, இப்போ ஓப்பன் பண்ணோடனே நம்ம தேஜஸ் அதான் சொன்னேன்ல, ஒரு பீட்ரூட்டு ஒருத்தர் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஸ்ருதி வந்து, அதாவது இந்த மாதிரி பிக்காலி வெல்லாம் உள்ளே போட்டோம்னா என்ன ஷோ வந்து உருப்படாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரியே ஒரு பிக்காலி உள்ளே வந்து சொல்லுது ஸ்ருதி, அதாவது ஸ்ருதி இல்லை அவங்க பேர் டக்குன்னு வரல, சிந்து. ஓகே, அவங்க வந்து இட்ஸ் நாட் மை டைப். நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஜஸ்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டாக பேசுகிறேன். நான் எதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், நான் இங்கே வந்து ஃப்ளட் பண்ண வந்திருக்கேன். ஓகே, ஃப்ளட்ஸ்னால் தெரியுமா, FLIRT. ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூதையை வந்து பேசிகிட்டு இருக்கு. அது கூட பக்கத்தில் உட்காந்து இது பண்ணுறவன் ஆமாண்டா கரெக்ட் தான்டா அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிட் பண்ணுறது கிடையாது, ஒன்றுங்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது த வே ஆஃப் ஸ்பீக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் செகண்ட் லவ் தான் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனாக போட்டு ஆளும் வந்து மூஞ்சும் வந்து ஒரு ரெமோ அன்னியன்
அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அன்னியன் கிடையாது ரெமோ, அந்த ரேஞ்சுக்கு வந்து அவன் வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்திட்டாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கு சிந்து கிட்ட. அவர் வந்து பேசுகிறது எனக்கு பிடிக்கல, ஷீ இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே வந்து ரிலேட் பண்ணி பேச முடியுமா உள்ளே வந்தவொடனே? இல்லை. அதனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு. இந்த பையன் வந்து ரொம்ப ஆர்வப்படுறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இருறா ஏன்டா பதற அப்படின்னு சொல்லிட்டோன்னே அடுத்த அசீம் ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. அந்த ஈடன் வந்து அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு என்னடா நான் எப்போ கூப்பிட்டேன், அதாவது திண்டுக்கல்ல நின்று ஃபோன் பண்ணால் அவன் தூத்துக்குடிக்கு வரான் அப்படின்ற மாதிரி அந்த பில்லை வந்து ஃபீல் பண்ணிடுச்சு. கேட்டால் நம்ம அசீம் எப்பயும் தெரியும்ல, அந்த கிருதாலேருந்து எல்லாத்தையும் வந்து பிக் பாஸ்லேயே வந்து அப்படியே வடிவாக சேவ் பண்ணி அழகாக வந்து அதை ட்ரிம் பண்ணி மீசை இல்லாமல் வரைவாப்பில் உட்காந்து. அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். ஹேருக்கு ஒரு மாஸ்க் போடுவாப்பில், அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். 2-3 மணி நேரம் ஆகும். பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா புடவை வெட்டி சீக்கிரம் வந்து வந்துடும். நிறைய வீட்டில் வந்து புருஷங்க தான் வந்து நின்றுருப்பாங்க. நீங்கள் அசீம் வீட்டிலாம் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்மளாம் நின்றுவோம். பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புடவை கட்டி நின்றுவோம், பசங்களும் நின்றுவானுங்க. ஆனால் அசீம் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. வராப்பில் வந்து ஹீன்னு இழிச்சிட்டு ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னே அந்த ஈடன் வந்து கேட்குது, ஏன் பவுடர் மூஞ்சி என்னம்மா நீ பவுடர் போட்டு எதுக்கு வந்துட்டு இருக்க? அது கான்ஃபிடென்ஸ். ஒரு பொண்ணு இருக்கும்போது உன்னுடைய ஒரு ரேஞ்ச் இருக்கும்போது நான் வந்து பவுடர் போட்டு வந்தால் தானே அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் மூஞ்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஆனால் அதுக்கடுத்து அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அசீம் நீங்கள் வந்து கருப்பாக பயங்கரமாக இருக்கீங்க, பயங்கர கருப்பாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்கப் போடாமல் உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னொன்னே சரி வாடி நீ தாண்டி என் தக்காளி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் ஒரு டாஸ்க் வந்து போகிறாங்க. அங்கே யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்க தெரியுமா, அதை வச்சு ஒரு ஸ்ருத்திகா வந்து கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல். அதாவது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, 2 பேரும் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அதில் நம்ம வெக்கையும் மோனிஷாவும் சும்மா எல்லா கேள்விகளுக்கும் தூள் கிளப்பி 7 இதுக்கு அவங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. அடுத்து அசீம்லாம் வந்து அடுத்தடுத்த பொசிஷன் தான் வந்தாங்க. பட் அசீம் இதில் வந்து இறங்கி இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஸோ வழக்கம் போல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, அதில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசவே இல்லாத சிந்து ஒழுங்காக பேசலை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் வந்து போனாங்க அந்த ஒரு பேர். மற்றபடி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு ஸ்ருதிகா வந்து அதை கொண்டு வந்தது அற்புதமாக இருந்தது. அவங்களுக்கான புரிதல் எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. அதில் இதுக்கு அடுத்த ஒரு போர்ஷன் ஒன்று வந்துச்சு, அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு டாஸ்க் மாதிரி லெட்டர் நம்ம பிக் பாஸில் படிப்போம்ல, அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே டாஸ்க், அதாவது பிக் பாஸும் கொடுக்கல, வேறு எவனும் கொடுக்கல, எந்த வாய்ஸும் வராது, நம்ம பாட்டு ஜாலியாக ஆடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் இந்த ஏபி ஐடின்னு ஒருத்தர் இருப்பானே, சிபிசிஐடி மாதிரி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து கிட்ட வந்து ஹக்கு வந்து கொடுக்கணும், 5 நிமிஷம் எனக்கு 5 செகண்ட் வேணும் வந்து கேட்குறான். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு டபால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கரும் மிஷின் மாதிரி மாட்டலாம் முடியாது, நான் வேணா சும்மா வந்து ஒரு அப்படி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவனுக்கு இதாகிடுச்சு. உடனே அந்த தேஜஸ் அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், மூதேவி பொண்ணு தானே கட்டி பிடிக்கணும், பையனை கட்டி பிடிக்கிறது நீ வந்து இந்த இதுக்கு வந்திருக்க செகண்ட் லவ்னு வந்து நீ வேறு லவ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே அவன் அதை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அந்த கேம் விளாட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது அதை படிச்சுட்டு நீ இப்போ வெக்கே கிட்ட வந்து மோனிஷா கேட்டதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. வெக்கே வந்து மோனிஷா கிட்ட இந்த மாதிரி நீ இது படிங்கன்னு சொன்னோன்னே இந்த வீட்டில் யாருக்கு கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் உங்ககிட்ட தான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த கான்செப்டை கொஞ்சம் மையப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஷோவுடைய ஆர்வம், அதாவது இவங்க 2 பேர் இப்படி இருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்க போகுது, இவங்க 2 பேருக்குள்ளே நடந்து யார் பிரேக்கப் ஆகும்போது அவங்ககிட்ட போய் அவன் வந்து பேட்சப் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும்ல. அதாவது இப்போது ஒரு பொண்ணும் பையனை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் காலேஜ் டேஸில் பார்த்துருப்பீங்க. இன்னொருத்தன் லவ் பண்ணுவான் அவன் ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகி 2 பேர் லவ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த பொண்ணு மேலே, சரி நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு விட்டுருவான், அந்த ஆசை இருக்காது. ஆனால் ஒன்ஸ் பிரேக்கப் ஆன பிறகு அந்த பையன் வந்து போய் அப்ரோச் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் காலேஜில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸு அப்போ ஹக் பண்ணலாம், இது பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கடுத்தான ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் மூலமாக அவங்களுடைய நெருக்கத்தை அதிகரிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருது. ஆனால் அசீம் பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவில் தாங்குவாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய கப் ஆஃப் டீ இது வந்து இல்லை. பட் இருந்தாலும் அசீம் வந்து இஸ் ஃபைட்டர். ஓகே,
சும்மா வந்துட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறது அவர் வரலங்கிறதுக்கு ஐ ஆம் மேக்கிங் எ மார்க் அப்படின்ற மாதிரி எல்லா இதுலேயும் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அழுகாட்சி எபிசோடு என்னைக்கு நாளைக்கு ஒரே அழுக. அசீம் அவன் பையனை பற்றி பேசி அழுகிறதா இருக்கட்டும், மோனிஷா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் படுக்கிறது கூட முடியல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான ஃபீலிங்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த பிக் பாஸில் ஒரு டாஸ்க் வைப்பாங்கல்ல, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாஸ்க்கு தான். ஸோ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பாருங்கள், ஃபீல்ஸ் ரெஃப்ரெஷிங். செகண்ட் லவ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சொல்லுங்கள்.